மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் கருவாலூர் மாரியம்மன், நெல்லிக்குப்பம் வேண்டவராசி அம்மன், கொழுமம் கோயம்புத்தூர் அருள்மிகு மாரியம்மன், இந்த ஆலயங்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக கருவாலூர் மாரியம்மன். கருவாலூர் என்ற ஊர் அவினாசியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இவள் அழகிய கண்களை கொண்டவள். அவளுடைய கண்கள் அழகாக இருப்பது போல மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற அக்கறை கொண்டவள். இவளுடைய அபிஷேக தீர்த்தத்தை கண்களில் விட்டால் கண் நோய் தீர்ந்துவிடும். அத்தகைய அற்புத மகிமை கொண்டவள் இந்த கருவாலூர் மாரியம்மன். அடுத்ததாக நெல்லிக்குப்பம் வேண்டவராசி அம்மன். செங்கற்பட்டு மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம் கிராமத்தில் அன்னை வேண்டவராசி அம்மன் கோவில் அமைந்திருக்கின்றது. ஒரு நாகக்கன்னி இந்த அம்பிகை வழிபட்டால் என்று சொல்லப்படுகின்றது. சிரசில் ஒரு தலை நாகம் குடைபிடிக்கின்றது. 7 நாடுகளில் உறையும் சக்தி வேண்டிய வரங்களை அருள்வதால் இவள் வேண்டவராசி என பெயர் பெற்றிருக்கின்றார். ஆந்திராவில் கெண்டிக்கோட்டில் இந்த அம்மை குடிகொண்டிருந்தார். ஆலயங்கள் முகமதியர்களால் சூறையாடப்பட்ட போது இந்த அம்பிகையின் சிலை ஒரு பெட்டிக்குள் வைத்து எடுத்து வரப்பட்டு இந்த மலையடிவாரத்தில் வைக்கப்பட்டது. அந்த இடமே தற்போது இருக்கும் ஆலயம். அடுத்ததாக கொழுமம் கோயம்புத்தூர் அருள்மிகு மாரியம்மனை பார்க்க இருக்கின்றோம். ஊரின் வட எல்லையில் குதிரையாரும் அமராவதியாரும் சேரும் இடத்திற்கு அருகில் மேடான பகுதியில் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது. அம்பாள் உயரமான இடத்தில் கோட்டை போல இருந்து ஊரை காப்பதால் கோட்டை மாறி என்று அழைக்கப்படுகின்றார். அம்மை நோய், கண் நோய் போன்றவைகள் எல்லாம் தீரவும் குடும்பம் செழிக்கவும் பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றார்கள் இந்த மாரியம்மனை நோக்கி. கண் நோய் கண்டவர்கள் இங்கு தரப்படும் தீர்த்தத்தை கண்ணில் விட்டுக் கொள்கின்றார்கள். கருவறையில் அணையா விளக்கு ஒன்று எப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கின்றது. அமராவதி ஆற்றின் கரையில் கிழக்கு நோக்கியபடி சுயம்புவாக அருளும் மாரியம்மன் 2.5 அடி உயரத்தில் சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார். லிங்கக்கல்லின் அடியில் ஆவுடையாரும் இருக்கின்றார். அம்பாளுக்கு உரித்தான அடையாளங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட அம்பாளாகவே பாவிக்கப்பட்டு புடவை கட்டி அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்படுகின்றது. புதிய தொழில் தொடங்கும் போதும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தும் போதும் அம்பாளின் தலையில் பூ வைத்து உத்தரவு கேட்டு அனுமதி கிடைத்தால் மட்டுமே அதனை செயல்படுத்தும் பழக்கம் நடைமுறையில் இருக்கின்றது. இந்த தலத்தின் அருகேயுள்ள அமராவதி ஆற்றில் மீனவர் ஒருவர் மீன் பிடிக்க வலை வீசிய போது லிங்க வடிவ கல் ஒன்று சிக்கியது. அதனை கரையில் போட்டுவிட்டு மறுபடியும் மீனவர் வலையை வீசினார். திரும்பவும் அதே கல்லே வலையில் சிக்கியது. மீனவர் மீண்டும் மீண்டும் வலை வீச அந்த கல் மீண்டும் மீண்டும் அந்த வலைக்குள் சிக்கிக் கொண்டே இருந்தது. பயந்து போன அவர் வீட்டுக்கு திரும்பிவிட்டார். அன்றிரவில் அவரது கனவில் தோன்றிய அம்பாள், ஆற்றில் லிங்க வடிவில் உனக்கு தரிசனம் தந்தது நான் தான் என்றார். மீனவர் இந்த தகவலை ஊர் மக்களிடம் கூறினார். மக்கள் அனைவரும் ஆற்றங்கரையில் கல்லை தேடிய போது அது கிடைக்கவில்லை. ஓரிடத்தில் கல் மண்ணில் புதைந்து சிறிய புடைப்பு போல வெளிப்பட்டிருப்பதைக் கண்டு அந்த இடத்தில் தோன்றினார்கள். எவ்வளவு தோன்றியும் அடிப்பாகத்தை காண முடியவே இல்லை. பின் அங்கேயே அந்த அம்பாளுக்கு கோவில் கட்டப்பட்டது. இந்த 3 ஆலயங்களும் பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு புதியதாக இருந்திருக்கலாம். சக்தியின் பாக்கியம் இருந்தால் நீங்களும் இந்த ஆலயத்தை சென்று தரிசிக்க முடியும். இந்த செய்தியோடு இன்றைய உரையை நாம் முடித்துக்கொண்டு நாளை வேறு மாரியம்மன் ஆலயங்களில் சந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக என்னுடைய இருப்பிடமான ஈரோட்டில் அமைந்திருக்கும் மாரியம்மனை பார்க்க இருக்கின்றோம். இன்று விருந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி. ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.